பிதா குமாரன் பரிசுத்தாவியாருடைய திரியேக தெய்வத்தின் சர்வ வல்லமை பொருந்திய ஆளுகையும் ஆசீர்வாதமும் 9வது மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில கர்த்தருடைய கிருபையும் தேவனுடைய வல்லமையும் 2020ஆம் ஆண்டு தேவனுடைய கிருபையினால 8 மாதங்களை கடக்க பண்ணி 9வது மாதத்திலே அடியெடுத்து வைத்து சிறப்பாக கடந்த 5 மாதங்களாக நம்மை வாட்டி வதைக்கிக் கொண்டிருக்கின்ற உலகம் முழுவதுமாக ஒரு மரண பீதியை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கின்ற கொரோனா என்கின்ற நோயினாலும் நிலச்சரிவினாலும் அதிக கன மழையினால புயலினால வெள்ளப்பெருக்கல் மத்தியிலும் தேவன் கிருபையாக கர்த்தரை நம்பின ஒவ்வொருவரையும் 9வது மாதத்தின் முதல் நாளை அடியெடுத்து வைக்க காணும்படியாக கிருபை செய்த தேவனுக்கும் இதுவரை வழி நடத்தின தேவன் எங்களோடு கூட இருக்கின்றார் என்று மக்கள் அறிந்து கொள்வதற்கு நாங்களே சாட்சிகளாக இருக்கின்றோம். எங்களை காண்கின்றவர்கள் தேவன் அவர்களோடு இருக்கின்றார் என்று சொல்லும்படியாக சரீரத்திலே ஜீவனையும் நல்ல குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இந்த கொடிய கொரோனா நோய் மத்தியிலும் தேவன் கிருபையாக எங்களை பாதுகாத்தமைக்காக தேவனை ஆராதனைக்குரிய தேவனாய் இருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நாங்கள் ஆராதிக்க வல்லவராக ஆராதிக்க நாங்கள் கடமைப்பட்டவராக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்ற பிள்ளைகளாக கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து நிறுத்தியக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. நாம் உயிரோடு வாழும்படியாக உயிரோடு எழுந்த தேவனே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு கூறுகின்றோம். அதற்கு பாத்திரமாயிருக்கின்ற நீர் எங்களை ஜீவனுள்ளாக வைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு
ஆட்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. கரம் பிடித்து நடத்தினீரே, நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. கரம் பிடித்து நடத்தினீரே, நன்றி ராஜா. அல்லேலூயா. ஓ சங்கரா பலபதிரிக்கதர சத்தரமிலே இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே. வானத்துக்கு பூமிக்கும் தேவனாய் இருக்கின்ற பிதாவே ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவனே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து நாங்கள் ஜீவனோடு இருக்கும்படியாக உயிரோடு எழுந்தவரே, தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மீட்கும்படியாக நீர் இருக்கின்ற இடத்திலே எங்களையும் அழைத்து செல்கின்ற தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தாப்பனே, நன்றி தாப்பனே. நாங்கள் கடந்த 8 மாதங்களாக தேவனே உம்முடைய கிருபை எங்களை தாங்கியதற்காக, உம்முடைய வல்லமை எங்களை தாங்கியதற்காக, உம்முடைய மகிமை எங்களை தாங்கியதற்காக, எல்லாவித சூழ்நிலையும் இல்லாத இக்கட்டுகளிலும் தேவனே நீர் எங்களோடு கூட இருந்தவைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நன்றி 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 என்று சொல்லி ஊரா காதாரமா ராதாபா ஷவால விது இருக்கதார சாந்த அறிவலாவதார இயேசுவே துதிக்கிறோம். மகிமையின் தேவனே துதிக்கிறோம். மகத்துவத்தின் தேவனே துதிக்கமானவரே. இந்த 9வது மாதத்தின் முதல் நாள்ல கர்த்தருடைய சமூகத்திலே நின்று உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் தெரிவு செய்திருக்கிறீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கமானவரே. நன்றி தாப்பனே, நன்றி தாப்பனே, நன்றி 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 சொல்லி நன்றி தாப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமானவரே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தி மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிமை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தோம், சோதனை சகித்தோம், மதிலை தாண்டினே உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தீர், மகிமை தந்தீரே, நன்றி ஐயா. கடந்த 8 மாதங்களும் தேவ கிருபை எங்களை தாங்கியதற்காய், தேவ வல்லமை எங்களை தாங்கியதற்காய் உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க மாட்டவர. இந்த 9 மாதத்தில் அடியெடுத்து வைக்கின்ற போது கர்த்தர் எங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி வழிநடத்தும்படியாக அன்று தேவனே கோரேசுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் ஏசாயா மூலமாக சொன்னது போல, நான் முன்னும் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நின்று உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு முன்பாக சென்று கோணலானவை செவியாக்குவேன் என்ற வீதமாக்கின்படியாக எங்களை இந்த வாரத்தில் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறமானவர. இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமாக கர்த்தர் எங்களுக்கு வழிபாட்டு தலங்களை திறந்து கொடுத்து, போக்குவரத்து காரியங்களை திறந்து கொடுத்து, இன்னும் அநேக தலைவர்களை கொடுத்ததற்காகவும் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த 5 மாதங்களாக திருச்சபையில் ஆராதனை நடத்தக்கூடாத அளவுக்கு இருக்கின்ற எல்லா தடைகளையும் தளர்த்தி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக செய்த உன்னதமான கிருபைகளுக்காக, இதற்காக கண்ணீரோடு ஜெபித்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. கர்த்தர் உலக மக்கள் அனைத்து கிறிஸ்தவர்களுடைய உள்ளத்தின் கூக்குரலை என் தேவனாகிய கர்த்தர் கேட்டீர், அதற்காக நன்றி துதிக்க மாட்டேன்.
ஆலயங்களும் வழிபாட்டு தலங்களும் திறப்பதற்காக கர்த்தர் இந்த பெரிய காரியத்தை செய்ததனால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீ சகலத்தையும் செய்ய வல்லாராக இருக்கிறேன். அதற்காக துதிக்கமானவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கமானவரே. நீ ஒருவர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும். நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர்கள். அதற்காக தேவனே உமை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கமானவரே. மைமை மைமை தேவன் அரசு கண்களை தயக்கடிக்க பண்ணியதற்காக தேவனே, அரசு கண்களை தயக்கடிக்க பண்ணி தேவனைய வழிபாட்டு தலங்கள் திறக்க கர்த்தர் கிருபை செய்தீரே. இதற்காக தேவனை ஜெபித்த ஒவ்வொரு உள்ளங்களின் வாழ்க்கையில கர்த்தர் எங்கள் ஜெபத்தின் விண்ணப்பத்தை கேட்டார். எங்களுடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தார். எங்களுடைய கூக்குளரை தேவனே கேட்டதற்காக என்று தேவனே, எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் அழுது விழுவது போல எங்களுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கமானவரே. இந்த மாதத்தின் முதல் நாள்ல கர்த்தருடைய கிருபை தேவனுடைய பிரசனம் எங்களோடு கூட இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நாள் கர்த்தர் ஒருவனைகளால் இதனை கனிகூறும்படியாக இந்த வலைதளம் மூலமாக பார்க்கின்ற தேவனே, ஒவ்வொரு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில 9வது மாதம் செப்டம்பர் மாதம் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எங்கிது வரை இருந்த வாழ்க்கையை கட்டிலும் கர்த்தர் எங்களை உயர்த்தி உயர்ந்த கண்மலையை நிறுத்தும்படியாக தேவனே நீ கிருபை செய்ய வேண்டும் என்றும் எங்களுக்காக எல்லா காரியங்களும் செய்து முடித்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதத்தின் முதல் நாள் ஆரம்பத்திற்காக அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடினால் அதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகின்ற பாடலாக இந்த வழிபாட்டு தலங்களை திறக்க தேவன் கிருபை செய்ததற்காக அது நமக்கு ஆலோசனையாக இருக்கும்படியாக எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் என்று சொல்லி நாம் இந்த பாடலை நாம் யாவரும் இணைந்து பார்ப்போம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக யாவை செய்து முடித்து விவரிக்க முடியாதையா, நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. இந்த நாளுக்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் இந்த மாத வாக்குத்தத்தத்துக்காக நான் உங்களிடத்திலே வாசிக்க விரும்புகின்றேன். அந்த வசனமானது உபாகம புஸ்தகத்திலே
28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உபாகமம் 28 1வது வசனம். இன்று நான் ஒதுக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கும் அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவிடுமாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உண்மை மேன்மையாக வைப்பார். கடைசி பகுதி, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய வல்லமை நம்மோடு கூட இருந்து இந்த கொரோனா முழு ஊரடங்குல 5 மாத காலங்களாக என்ன செய்வது, எது நடக்கும் என்று சொல்லி யோசித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற காலங்களில் இல்லங்களில் அமர்ந்து அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டவளாய் இருக்கின்ற வேலைகளில் தேவன் நம்மோடு கூட இருந்து நாம் அதிகமாக தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அநேக காரியங்களை நாம் பெற்றிருக்கின்றோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை என்று வேத வாக்கின்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த உபாகம புத்தகத்தில் சொல்லுகின்ற போது கர்த்தர் சொல்லுகின்றார், பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன சொன்னால், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல வாக்குத்தத்தத்தை நான் ஜெபத்தில் நின்று அமர்ந்திருக்கின்ற போது கடந்த 8 மாதங்களிலும் முழு ஊரடங்கு இந்த கொரோனா என்கின்ற காலங்களிலும் நாம் அடங்கி இருக்கின்ற வேளையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இந்த 9வது மாதத்தின் முதல் நாளில் சொல்லுகின்ற உன்னதமான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகின்றார். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு 2 காரியத்தை மாத்திரம் தேவன் செய்ய சொல்கின்றார். ஒரு காரியம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்பது உலக வழக்கு. ஆனால் தேவன் இந்த உன்னதமான காரியத்தை, பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகின்ற போது இந்த வசனத்துக்கு முன்பாக, வாக்குத்தத்தத்துக்கு முன்பாக 2 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றார். ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இன்று உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனையின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படி, செய்ய கவனமாயிருக்கும்படி என்ன சொல்கிறார்? கருத்து வச்சுக்கும் போது, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், ஒன்று செய்ய கவனமாய் இருக்கும்படி அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். 2 காரியம். ஒன்று என்னவென்று சொன்னால், ஒரு காரியத்தை பார்க்கின்ற போது அவர் இந்த கர்த்தருடைய காரியத்தை செய்யும்படி கவனமாய் இருங்கள், கர்த்தருடைய காரியத்தை செய்யும்படி கவனமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது, மோசே அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவனுடைய வாழ்க்கையில எகிப்தில இருந்தாலும், ஆனால் தன்னுடைய தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவனுடைய அழைப்பை ஏற்று பார்வோன் அனுபவத்திலே வளர்ந்திருந்தாலும் கூட தேவன் அவர்களை உயர்த்தும்படியாக அவனை அழைத்து என்ன செய்கிறார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவராக தேவன் அழைக்கின்றார். உன்னதமான காரியங்களை செய்கின்றார். இந்த காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் இந்த நாளில், மாதத்தின் முதல் நாளில் நீங்களும் நானும்
கடந்த மாதம் முழுவதுமாக தேவனுடைய கிருபையினால நாம் பாதுகாக்கப்பட்டு போஷிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வந்திருக்கின்றோம். இந்த மோசே எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு மிகவும் கவனமாயிருந்து செவி சாய்த்தானோ, அது ஆங்கிலத்தில் வாசிக்கின்ற போது obey the word of God. obey, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பதை ஆங்கிலத்தை சொல்லுகிறார் obey. அப்படி இருந்துச்சுனால் அவன் தரிசனத்தை பார்க்கின்ற போது, நீ நிற்கின்ற பூமி பரிசுத்தமுள்ள பூமி, உன்னுடைய பாதரட்சியை களைத்து போடு என்று சொல்லி அழைக்கின்ற போதே கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்டான். கேட்டு அதன்படி செய்தான். ஒபே, கீழ்ப்படுகின்ற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல் படியானது என்னது? கீழ்ப்படி. முதல் படியானது கீழ்ப்படி. இந்த உலகத்தின் மேன்மையாக நம்மளை வைக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு அதை செய்யும்படியாக முதலாவது என்ன செய்ய வேண்டுமா? கீழ்ப்படிய வேண்டும், செவி சாய்க்க வேண்டும். இது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க வேண்டும். நீ நிற்கின்ற பூமி பரிசுத்தமான பூமி என்று சொல்லி அவரை அழைத்த பின்பு பார்வோனிடத்தில் செல்கின்ற போது, நீ இந்த காரியத்தை சொல்லு என்று சொல்கின்ற போது அவன் அந்த காரியத்தை செய்கின்றான். வாதைகள் 10 வாதைகள் வருகின்ற போது இந்த காரியத்தெல்லாம் இஸ்ரவேல் மக்களிடத்தில் சொல்லுகின்ற போது அவனும் அப்படியே செய்கின்றான். அவனுடைய வாழ்க்கையில, மோசேயுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் கற்பித்த அனைத்து கட்டளைகளை எல்லாம் கர்த்தர் சொல்லுகின்ற காரியத்துக்கு கீழ்ப்படி செவி சாய்க்கின்றவனாய் இருந்தான். ஒன்று, இந்த அநேகர் செவியிலே விழுகின்றது, ஆனால் செவி சாய்க்கின்றமாயிடு சரி நம்மை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையிலிருந்து தேவன் உன்னை சுற்றிலுமாக உன்னை நிந்திக்கின்ற, உன்னை இழிவுபடுத்துகின்ற, உன்னை குற்றப்படுத்துகின்ற யார் உனக்கு எதிராக வந்தார்களோ, யார் உன்னை குற்றப்படுத்தினார்களோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் இந்த சகல ஜாதிகளாக உன்னை உயர்த்துவதற்காக கர்த்தர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. அதற்கு முதலாவது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க வேண்டும். அதை ஆங்கிலத்தில் சொன்னார், obey the word of God. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன சொல்லுகின்றார்? நீ செய்ய கவனமாயிரு. நீ செய்ய கவனமாயிரு. அப்சர்வ் அண்ட் கேர்ஃபுல். உற்று நோக்கு. கர்த்தருடைய சத்தம் இன்னதென்று கவனமாய் செவி சாய்க்கின்ற போது அவற்றில் சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து, கர்த்தர் எதற்காக சொல்லுகின்றார்? இந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்டு சென்று பாழுத்தேன் ஓடுகின்ற கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லும்படியாக மோசேயை அழைக்கின்ற போது மோசேயானவன் தேவன் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு செவி சாய்த்து அதன்படியே செய்ததினாலே கர்த்தர் 10 வாதைகளின் மத்தியிலே இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம், மோசே தலைமையிலே நடத்தின இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம் என்ன செய்கின்றார்? வெளியே கொண்டு வருகின்றார். எகிப்தியர்கள் அவர்கள் தேவனை உயர்ந்தவளாக காணப்பட்டாலும், உயர்ந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை நசுக்கினாலும் அமைக்கினாலும் இந்த அநேக உபத்திரவத்தையும் அடிமைகளாக வைத்திருந்தாலும் கர்த்தர் இந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கின்ற போது, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கின்ற மோசே மூலமாக தேவன் இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த உபத்திரவத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து தேவன் என்ன செய்கின்றார்? பிரித்து எடுக்கின்றார். செவி சாய்க்கின்ற போது அதே நேரத்தில் செவி சாய்ப்பதோடு கூட மாத்திரமல்ல, இரண்டாவது நீ செய்ய கவனமாய் இருக்கின்ற போது, எந்த சூழ்நிலை அடிமைத்தனத்தில் இருக்கிறது சொல்வது சுயமாக சிந்தித்து சுயமாக பேச முடியாத காலங்களில் மோசே தலைமையால ஆரோனை உடன் வைத்து அவர்களே செய்கின்றார்கள், ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்றார்கள். அந்த மனிதர் மத்தியில, எகிப்து மத்தியில, ராஜாக்கள் மத்தியில
அவர்கள் புறப்பட்டு வருகின்ற போது முன்பாக செங்கடல் இருக்கின்ற பின்பாக எகிப்தின் சேனைகள் வருகின்றது. தேவனை நோக்கி பார்க்கின்றான். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அநேக நேரங்களிலே இந்த கடந்த 5 மாதத்திலே நாம் தேவனை நோக்கி பார்த்திருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருப்பார். இந்த 5 மாத காலங்களிலே நாம் எப்படி இருந்தோம் என்று சொல்வதை காட்டிலும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அதை செய்ய கவனமாக இருக்கின்ற போது, 2வது செய்ய கவனமாக இருக்கின்ற போது, உன் கோலை நீட்டு என்று சொல்லுகின்ற போது செங்கடல் முன்பாக நீட்டுகின்றான். அடைக்கப்பட்ட வாசல், முன்னால் தோன்றுகின்ற தடைகள், உனக்கு முன்பாக இருக்கின்ற அந்த போராட்டங்கள், இந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை செய்யும்படி கவனமாய் மோசே இருந்ததினாலே அந்த கோலை நீட்டுகின்றான். கர்த்தர் கீழ்காற்றை வரப்பண்ணி அந்த செங்கடல் 2ஆக பிளக்கின்றது. அவாந்தரத்திலே வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தரத்திலே ஆறுகளை உருவாக்குகிற தேவன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தடைகளை தகர்த்தெறிந்த தேவன் அங்கு என்ன செய்கின்றார்? இந்த மோசே செய்ய கவனமாய் இருந்தபடியினாலே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே தலைமையிலே ஆரோனுடைய உதவினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் கடலிலே தரை வழியாக நடப்பது போல் நடந்து கடந்து சென்றார்கள். அந்த அதிகாரத்தில் வாசிக்கிற போது அழகாக சொல்லுகின்றார்கள். அவர்கள் கடந்து செல்கின்ற போது, கடந்து சென்ற பின்பு இந்த 5 மாத காலங்களில் இந்த உபத்திரவம் நம்மை தாக்காதவாறு தேவனுடைய மேகஸ்தம்பம் நம்மை பாதுகாத்தமைக்காக அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தம்பமாகவும் எகிப்தியருக்கு அது அக்கினி ஸ்தம்பமாக இருந்தபடினாலே சுகமாய் பாதுகாத்ததுக்கு காரணம் என்னவென்றால் மோசேயுடைய செய்கை கவனமாய் கர்த்தர் சொன்னபடி செவிசாய்த்து அதன்படி செய்வதிலே கவனமாயிருந்தான். அதனால் அவர்கள் மேகஸ்தம்பம் மூலமாக பாதுகாக்கப்பட்டு அந்த அதிகாரத்தில் கடைசியில் சொல்லி வருகின்ற போது என்ன சொல்கின்றார்? இந்த கவனமாய் செய்ததினாலே மோசே தலைமையிலே வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவரும் மடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மடியவில்லை. அதற்கு மாறாக எகிப்திலிருந்து வந்த ஒருவனும் உயிரோடு இருந்ததில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த நாளிலே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகின்ற வசனத்தை வாசிக்கின்ற போது கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்க உங்கள் மேன்மையாக வைப்பார் என்று சொல்லுகின்ற போது நாம் 2 காரியத்தை கவனத்தை வைக்கும். ஒன்று, கர்த்தருடைய கட்டளையை செவி சாய்க்கின்றவளாக, இன்னொன்று செய்ய கவனமாய் உள்ளவளாக இருக்கின்ற போது கர்த்தர் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளை காட்டில் உங்களை மேன்மையாக வைப்பார். எப்படி வைப்பார் என்று சொல்லி அதில் பார்க்கின்ற போது அதற்கு கீழாக ஆசீர்வாதங்களை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களும் உன்மேல் பழிக்கும் என்று சொல்லி சொல்கிறார். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டார், உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டோம், உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீ மாப்பேச தொட்டி அப்பம் தண்ணீர் யாவற்றையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் உனக்கு உலகமாக வருகின்ற ஒரு வழியாக வருகின்றவன் 7 வழியாக திரும்பி செல்வான் என்று சொல்லி அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கும் உன்னை மேன்மையாக வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம் 2, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிசாய்க்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிசாய்ப்பதோடு மாத்திரமல்ல, செய்வதற்கு கவனமாய் இருந்து செய்து கொண்டது பூமியில் சகல ஜனங்களை காட்டிலும் தேவன் என்ன செய்கிறார்? மேன்மையாக உன்னை வைப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருந்தார். உனக்கு முன்பாக யோர்தானாக இருந்தால், உனக்கு முன்பாக செங்கடலாக இருந்தாலும் சரி, உன்னை எகிப்தியர் போல அடிமைத்தனப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்து வழி இல்லாத ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த 9வது மாதத்தில் இந்த ஜனங்களுக்கு முன்பாக, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். தேவனே, இந்த மாத வாக்குத்தத்தத்துக்காக நன்றி துதிக்கிறோம். தேவ கிருபையும் தேவ ஆளுமையும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆளுகை செய்து கர்த்தரை எங்களை மேன்மைப்படுத்தும்படியாக உயர்ந்த அடைக்கலத்தில் எங்களை வைப்பதற்காக, உயர்ந்த கண்மலை மேல் நிறுத்துவதற்காக நீர் எங்கள்
கொடுத்திருக்கின்ற இந்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி துதித்து ஸ்தோத்தரித்து எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்திருக்கின்றவர் எங்கள் அருமை ரட்சகரும் எங்கள் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் உங்களோடு இன்று வந்தும் சதா காண்கிறதாக, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே, ஆமென். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. கர்த்தர் உங்களோடு இருந்து நீங்கள் கைது செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் உங்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற பிள்ளைகளும் நீங்கள் செய்த பணியிலும் ஊழியத்திலும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தர் தாமே இந்த மாதத்தின் முதல் நாளை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து ஆசீர்வதித்தும் கரம்பிடித்து வழிநடத்தி உன்னதத்திலே நிரப்ப தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். God bless you.